ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோவில் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய 4 LED டியூப் லைட்டில் இந்த மாதிரி வந்து பாருங்கள், முக்கால்வாசி எரிஞ்சு ஏதாவது ஒரு பக்கம் எரியாமல் எப்படி சிம்பிளாக சர்வீஸ் பண்ணுற பற்றி வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து தெளிவாக புரியும். பாருங்கள், சுவிட்சை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த எல்இடி ஸ்ட்ரிப்பை உள்ளே இருக்கிறத ரிமூவ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, இந்த வயர் கனெக்ட் ஆகிருக்க பக்கம் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு பக்கம் வந்து இந்த கவரை கழட்டி பார்த்தீங்கன்னா அந்த வயரும் இந்த டிரைவர் சைடுக்கும் கனெக்ட் பண்ணியிருக்க அந்த ஒரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா வயர் கனெக்ட் ஆகிருக்கும், ஒரு சைடு வந்து ப்ளைனாக இருக்கும். அந்த வயர் கனெக்ட் ஆகிருக்க பக்கம் ரிமூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன செய்யணும், இந்த டிரைவர் சைக்கிளுக்கு இன்புட் கொடுப்போம்ல 230 வோல்ட், அந்த சைடு வந்து இந்த மாதிரி சிங்கிள் டைன் வயர் இல்லைனா உள்ளியான வயர் எடுத்துகிட்டு ஒரு 2 ஃபீட் ஒரு 2 அடி வயர் எடுத்துக்கிட்டு உள்ளே முறுக்கிட்டு அதுக்கு முன்னாடி வந்து நம்ம இது சால்ட்ரிங் ஏன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. எதுக்குன்னா வந்து அப்போ தான் வந்து கொஞ்சம் டக்குன்னு வந்து குயிக்காக வேலையை முடியும், கொஞ்சம் ஹீட்டும் ஏறிக்கிட்டு இருக்கும். இப்போ வந்து வயரை நல்லா டைட்டாக முறுக்கிட்டு இந்த வயரை வந்து உள்ளே இருக்கிற மாதிரி இந்த டிரைவர் சர்க்யூட்டையும் அந்த வயரையும் அது போக அந்த எல்இடி ஸ்ட்ரிப்பையும் வந்து ஒரு சைடு இழுத்துக்கிட்டே அந்த வயரை வந்து லெஃப்ட் சைடு உள்ளே தள்ளிக்கிட்டே இழுத்திங்க. நம்ம மெதுவாக இழுக்கும் போது நம்ம உள்ளே வச்ச அந்த சிங்கிள் டைன் வயர் இல்லைன்னா அந்த உள்ளையான வயர் உள்ளே இருக்கும். அதுபோக அந்த எல்இடி ஸ்ட்ரிப்பும் அந்த டிரைவர் சர்க்யூட்டும் ஈஸியாக வந்து வெளியே வந்துடும். ஏன் இந்த மாதிரி வயரை உள்ளே வச்சுருக்கோன்னா திருப்பி வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும். அதனால தான் வந்து நம்ம இந்த மாதிரி வயரை வச்சு நம்ம வந்து எல்இடி ஸ்ட்ரிப்பையும் அந்த டிரைவர் சைடு ரிமூவ் பண்ணுறோம். இப்போ நம்ம ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ ரிமூவ் பண்ணிட்டு எந்த பக்கம் எரியுது பிளிங்க் ஆகலைன்றதை நம்ம கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு மறுபடியும் அந்த எக்ஸ்டென்ஷன் பாக்ஸை வச்சு மறுபடியும் ஒரு தடவை பவர் சப்ளை கொடுத்து செக் பண்ணிக்கிறோம். கொஞ்சம் லூஸ் கனெக்ஷனில் இருக்குது. இந்த மாதிரி சின்ன ஒல்லியான வயர் எடுத்துகிட்டு 2 பக்கம் ஸ்லீவ் எடுத்துகிட்டு இப்போ பாருங்கள், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எல்இடி போயிருந்துச்சுன்னா அந்த போன எல்இடி மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி வந்து பிளாக்காக இருக்க மாதிரி இருக்கும். மற்ற எல்இடியை கம்பேர் பண்ணும்போது இந்த எல்இடி மட்டும் பாருங்கள், உங்களுக்கு பார்த்தாலே தெரியுதுங்களா, ஒரு மாதிரி பிளாக்காக இருக்குது. அதனால் இப்போ என்ன செய்ய போகிறோம், இந்த மாதிரி சின்ன வயரை வச்சு வந்து சும்மா வந்து 2 பக்கம் வந்து ஷார்ட் பண்ணி பிடிக்க போகிறோம். பிடிச்சோன்னா ஏன்னா எல்இடி டியூப் லைட் ஃபிட்டிங்கில் பார்த்தீங்கன்னா 4 ஃபிட்டில் வந்து 4 செட் ஆஃப் எல்இடி இருக்கும். ஒரு செட்டாக சீரீஸில் இருக்கும். ஏதாவது ஒரு எல்இடி போச்சுனாலும் அந்த லாஸ்ட் ஒரு செட்டு வந்து பிளிங்க் ஆகாது. இப்போ பாருங்கள், இப்போ இந்த லாஸ்ட் செட்டில் இருக்க ஒரு எல்இடி போனதுனால தான் இந்த லாஸ்ட் செட்டு எதுவுமே பிளிங்க் ஆகலை. பாருங்கள், அந்த எல்இடி போனதுனால தான் அந்த மற்ற எல்இடி எரியலை. அதனால் இந்த எல்இடி டியூப் லைட் ஃபிட்டிங்கில் 4 ஃபிட்டில் பார்த்தீங்கன்னா 4 செட்டு இருக்கும். அடுத்த வீடியோவில் உங்களுக்கு அது எப்படின்றத தெளிவாக உங்களுக்கு புரிகிற மாதிரி போடுறேன். இப்போ என்ன செய்கிறோன்னா, ஒரு மார்க்கரை வச்சுட்டு எந்த எல்இடி போயிருக்குன்றதை வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம மார்க் பண்ணி வச்சுக்கிறோம். மார்க் பண்ணிவிட்டு சால்ட்ரிங் ஆன் பண்ணி வச்சுக்கிறோம். ஏன்னா அந்த எல்இடியை தான் நம்ம இப்போ வந்து கட் பண்ணி ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த இடத்த வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். பாருங்கள், இந்த மார்க் பண்ண இடத்துல இந்த மாதிரி கட்ரு இருந்துச்சுன்னா கட்டரை யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா உங்கள்கிட்ட நைஃப் ஏதாவது இருந்துச்சுன்னா கத்தி ஏதாவது வச்சு கூட கொஞ்சம் சேஃபாக வந்து இந்த மேலே இருக்க எல்இடியை மட்டும் அந்த ஸ்ட்ரிப்பை டேமேஜ் பண்ணிடாமல் அந்த எல்இடியை மட்டும் ரிமூவ் பண்ணிங்கன்னா பாருங்கள், அந்த மாதிரி வந்து ரிமூவ் பண்ணிங்கன்னா கீழே அந்த 2 டெர்மினல் தெரியும். ஏன்னா எல்இடி ஸ்ட்ரிப்பில் வந்து 3 லைன் ஆஃப் அந்த லைன் போகும். அது மூலமாக தான் நமக்கு வந்து கனெக்ஷன் கிடைக்கும், கண்டினியூட்டி இருக்கும். இப்போ என்ன செய்ய போகிறோம், இந்த பக்கம் வந்து லெஃப்ட் சைடு ஆனோடு ரைட் சைடு கேத்தோடு இருக்கும். அந்த வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு சால்ட்ரிங் லெட்டை யூஸ் பண்ணி சால்ட்ரிங் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக லைட்டாக பேஸ்ட் அப்ளை பண்ணிட்டு சால்ட்ரிங் பண்ணிங்கன்னா குயிக்காகவும் சால்டர் ஆகிரும். அது போக நல்லா ஈஸியாகவும் ஒட்டிக்கிடும். ஸோ லைட்டாக பேஸ்ட் அப்ளை பண்ணிவிட்டு சால்ட்ரிங் பண்ணுறதுக்கு பெரிய அளவுலாம் லெட்டு யூஸ் ஆகாது. சும்மா கொஞ்சமாக லெட்டு எடுத்துகிட்டு அந்த ஆனோடு கேத்தோடு நான் சொன்னீங்கல்ல அந்த 2 டெர்மினலில் வந்து லைட்டாக வந்து சென்டரில் வச்சிங்கனாலே வந்து சிம்பிளாக வந்து ஷார்ட் ஆயிரும். இப்போ என்ன பண்ணியிருக்கோன்னா, அந்த எல்இடி இருந்த இடத்த மட்டும் நம்ம வந்து ஷார்ட் பண்ணியிருக்கோம், மற்றபடி எதுவும் பண்ணலை. இது இந்த 4 செட்டில் வந்து ஒரு செட்டில் வந்து ஒரு எல்இடி போனனால வந்து சிம்பிளாக வந்து நம்ம ஷார்ட் பண்ணிக்கிட்டோம். சப்போஸ் 2-3 எல்இடி போயிருந்துச்சுன்னா நீங்கள் இந்த மாதிரி ஷார்ட் பண்ணிங்கன்னா மற்ற எல்இடியும் வந்து போயிடும். ஏன்னா ஃபுல்லோடும் அதுக்கு மிச்சம் இருக்க எல்இடி போகிறதுனால ரொம்ப பவர் ஆகி டக்குன்னு போயிடும். ஒரு எல்இடினால அது பிரச்சனை இல்லை. இல்லைன்னா நம்பர் ஆஃப் எல்இடி போயிருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஒரு 50-100 ஓம்க்குள்ள ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா எல்இடி லைஃப் கிடைக்கும். இப்போ பாருங்கள், இந்த எல்இடி மட்டும்தான் க்ளோ ஆகலை, மற்ற எல்இடி எல்லாமே க்ளோ ஆகுது. பாருங்கள், வெறும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. ஒரு எல்இடி போனதுனாலுமே மற்ற எல்இடி எந்த அளவுக்கு பிளிங்க் ஆகுதோ அதே அளவில் தான் பிளிங்க் ஆகுது. நம்பர் ஆஃப் எல்இடி ஏதாவது போச்சுன்னா தான், நிறையா போச்சுன்னா தான் உங்களுக்கு வந்து அந்த மாதிரி வந்து நீங்கள் ரெசிஸ்டன்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். சிங்கிள் எல்இடினால் அந்த எல்இடியை மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த இடத்த வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டோம். இப்போ நம்ம எப்படி ரிமூவ் பண்ணோம் அதே மாதிரி வந்து சேஃபாக உள்ளே வச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து இந்த டிரைவர் சர்க்யூட்டை உள்ளே இன்சர்ட் பண்ணுறதுக்கு ஆல்ரெடி நம்ம ஒரு 2 ஃபீட் 2 அடி வயர் ஒரு ஒல்லியான வயர் உள்ளே வச்சுருக்கோம்ல, அந்த வயரில் உள்ளே முறுக்கிட்டு அந்த டிரைவர் சர்க்யூட்டை இந்த வயரை அப்படியே இழுக்கும் போது என்ன ஆகும்னா, அப்படியே அந்த ரைட் சைடு உள்ளே கைட்டை தள்ளிக்கிட்டே லெஃப்ட் சைடு இழுத்திங்கன்னா ஈஸியாக வந்து சேஃபாகவும் உள்ளே வந்து டிரைவர் சர்க்யூட் உள்ளே போயிடும்.
இல்லைன்னா நீங்கள் டிரைவர் சர்க்யூட் உள்ளே இன்சர்ட் பண்ணுறது அவ்வளோ ஈஸியாக இன்சர்ட் பண்ண முடியாது. இந்த மாதிரி ஒயரை உள்ளே விட்டுட்டு தான் மறுபடியும் இன்சர்ட் பண்ணணும். அந்த டயத்தை சேவ் பண்ணுறதுக்கு தான் நம்ம ஆல்ரெடி ஒயரை வந்து உள்ளே வச்சுட்டு ஃபைனலாக வந்து நம்ம ஈஸியாக வந்து இன்சர்ட் பண்ணிட்டோம். இப்போ வந்து ஃபைனலாக வந்து சைடு கவரையும் க்ளோஸ் பண்ணும்போது லைட்டாக அழுத்தினீங்கன்னா லாக் ஆயிரும். ஸோ ஃபைனலாக வந்து இப்போ அவுட்புட் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹோம் பிள்ளைங்க சம்மந்தமான வீக்கெண்ட் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நம்ம சேனலில் வந்து எல்இடி ஸ்ட்ரிப் எப்படி செக் பண்ணணும், அது போக அமர்ந்து எல்இடி டியூப்லைட் ஃபிட்டிங் எப்படி சர்வீஸ் பார்க்கணும், சீலிங் பண்ணி எது ஸ்டார்டிங் எது ரன்னிங் செக் பண்ணுற வீடியோவும் நிறைய வீடியோ நம்ம சேனலில் போட்டிருக்கோம். ஸோ நம்ம சேனலில் புதுசாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோவும் இருக்கும். இப்போ ஃபைனல் அவுட்புட் பாருங்கள். நம்ம எல்இடி ஸ்டார்ட் பண்ணுறது எதுவும் பெரிய டிஃப்ரென்ஸாக தெரியாது. ஸோ வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.